வணக்கம் மாணவ மாணவிகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது 7ஆம் வகுப்பிற்கான இலக்கணத்தை பார்ப்போம். இயல் 5ல் ஓரெழுத்து ஒரு மொழி, பகுப்பதம், பகாபதம் இந்த இலக்கணத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனால் அதுக்கு அர்த்தம் உண்டு, அதுக்கு மீனிங் இருக்கும். அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறது. இப்போது எடுத்துக்காட்டாக நம்ம ஈ அப்படின்னா என்ன? ஒரு வகையான பூச்சி. பூ அப்படின்னா என்ன? மனம் மிக்க பூ, மாலை சூடுவது பூ அப்படின்னு சொல்லலாம். கை அப்படின்னா உடல் உறுப்பின் ஒரு பகுதி கை அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி. இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதிய பவந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ, து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும். என்ன மாணவ மாணவிகளே, உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஓரெழுத்து சொற்கள் அப்படின்னா பெரும்பாலும் அவை நெடில் எழுத்துக்களாக மட்டுமே அமையும். 2 எழுத்து சொல்கிறாங்க, நோ, து. இந்த நோ, து இந்த 2 எழுத்தை தவிர மற்ற எல்லா 40 எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் எழுதுறது கூட உங்களுக்கு உறுதுணையாக அமையும். ஏன்னா கண்டிப்பாக தமிழ் பொறுத்தளவில் இந்த வகையில் ஒரு வினாவாவது உங்களை கேட்காம இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களையும் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ அந்த 42 சொற்களை பற்றி பார்ப்போமா? ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தங்கும் பலகை, கா சோலை, கு பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலையில் ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோதல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை பூ, வௌ கவர், நோ நோய், து உன். இந்த நோ நோய், து உன் இது மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். மற்ற 40 எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள்னு கேட்டிங்கன்னா நெடில் எழுத்துக்கள். எப்படி நீங்கள் கணக்கில் வாய்ப்பாடை மனசில் வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை மனசில் இந்த 42ஐயும் மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ யார் உங்களை கேள்வி கேட்டாலும் உங்களால் நல்லா பதில் சொல்ல முடியும். இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் ஆகும். புரியுதுங்களா? இருப்பது பகுபதம். பகுபதம், பகாபதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ எது பார்க்குறோன்னா பகுபதம் பார்க்குறோம். வேலன், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். ஏதாவது 2 வார்த்தை எடுத்துக்கணும். நாம் வேலன்ற ஒரு சொல்லையும் படித்தான் அப்படிங்கிற ஒரு சொல்லையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ வேலன் என்ற சொல் எப்படி பிரிப்பீங்க? வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா? வேலன் எப்படி பிரிக்கணும்?
வேல் கூட்டல் அன், அதாவது லாவை வந்து இல்லு கூட்டல் ஆ. நம்ம சின்ன கிளாஸில் வாய்ப்பாடெல்லாம் படித்தோம்ல, இக்கு கூட்டல் ஆ கா, இங்கு கூட்டல் ஆ ங்கான்னு, அந்த மாதிரி லாவை இல் கூட்டல் ஆ அப்படின்னு நாம் பிரிச்சுருக்கோம். அதை தான் வேலனை வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? அடுத்தது படித்தான். எப்படி பிரிப்பீங்க? படித்தான், படி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆன். அதாவது படி அப்படிங்கிறது கட்டளை சொல்ல அமைஞ்சிருக்கு, அதை அப்படியே எழுதிக்கிட்டோம். அடுத்து மெய்யெழுத்து வருது, அதை அப்படியே எழுதிட்டோம். அடுத்து தான் அப்படின்னு இருக்கு. தாவை எப்படி பிரிக்கணும்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் இல்லையா, அதுதான் இத்து கூட்டல் ஆன் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பார். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவார்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு எழுத்தை 4-5 பகுதியாக சின்ன 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 உறுப்புகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா அதுதான் பகுபதம். இந்த மாதிரி பிரிக்க முடிஞ்ச சொற்களை பகுபதம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய அந்த சின்ன 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 உறுப்புகளை வந்து பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இதை பற்றி பார்க்கலாமா? பகுபதம் 2 வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், மற்றொன்று வினை பகுபதம். பெயர் பகுபதனும் வினை பகுபதனும் 2 வகையாக பகுபதத்தை பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது பெயர் பகுபதம் அதை பற்றி பார்க்கலாம். பகுப்பதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுப்பதம் ஆகும். அதாவது பகுப்பதமாக அமையணும், பிரிக்கக்கூடிய சொல்லாக அமையணும், அது பெயர் சொல்லாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அதை பெயர் பகுப்பதம்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போவுமே பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும் இல்லையா? பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு இந்த மாதிரி 6 வகையாக பகுபதத்தையும் பெயர் பகுபதத்தையும் பிரிச்சிருக்காங்க. எப்படின்னு எடுத்துக்காட்டோட இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ பொருள் பெயர் பகுபதம் பற்றி பார்க்கலாம். பொருள் அப்படின்னா பொன்னன். பொன்னன்கிறது ஒரு பேர். அப்போ பொன்னன், அப்போது அதை எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? பொன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிப்பீங்க. அப்போ இது கண்டிப்பாக பகுப்பதம் தான். ஆனால் பெயரை கொண்டு முடிகிறது, ஒரு பொருளை குறிப்பதனால் இது பொருள் பெயர் ஆகும். அடுத்து இடம், நாடான். எப்படி பிரிப்பீங்க? நாடு கூட்டல் அன். நாடான் எப்படி பிரிப்பீங்க? நாடு கூட்டல் அன். அப்போ அது இடத்தை குறிக்கிறது. நாடு என்பது இடம். சரிங்களா? அடுத்து காலம், சித்திரையான். சித்திரை கூட்டல் ஆன் அப்படின்னா என்ன? சித்திரை என்பது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் மாதம். அப்போது அது காலத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா? அடுத்து சினை, கண்ணன் அப்படிங்கிற பேரை எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? கண் கூட்டல் அன். கண் என்பது உடல் உறுப்புகளின் ஒரு பகுதி இல்லையா? அப்போது இந்த இடத்துல சினை பெயராக அது குறிப்பிடப்படுது. அடுத்து பண்பு பெயரில் எப்படின்னு பாருங்கள். இனியன். இனியனை எப்படி பிரிப்பீங்க? இனிமை கூட்டல் அன். அப்போது இனிமை என்பது ஒரு வகையான பண்பு தானே, அதனால தான் அங்கே பண்பு பெயர் காமிக்கிறாங்க. அடுத்து உழவன். உழவன் எப்படி பிரிப்பீங்க? உழவு கூட்டல் அன். அப்போ உழவு என்பது தொழிலை குறிக்கக்கூடியது. பாருங்க, பொன்னன், நாடான், சித்திரையான், கண்ணன், இனியன், உழவன் இவை அனைத்துமே பெயர் சொற்கள் தான். ஆனால் பெயர் சொற்களில் 6 வகைகளுக்குரிய பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழிலை குறித்து வருகிறது. இந்த பெயர் சொற்கள் பிரிக்க முடிகிறது. அதனால் இவை பெயர் பகுபதம் என அழைக்கப்படுகின்றன. புரியுதா மாணவ மாணவிகளே? அடுத்து நாம் பார்க்க இருப்பது வினை பகுபதம். பார்க்கலாமா? வினை பகுபதம் அப்படின்னா பகுப்பதமாக அமையும் வினை சொற்கள் வினை பகுப்பதம் ஆகும். அதாவது பகுப்பதமாக அமையக்கூடிய பெயர் சொல்லை குறித்தால் அவை பெயர் பகுப்பதம், வினை சொல்லை குறித்தால் அவை வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உண்கின்றான் அப்படிங்கிறதுல உன் அப்படிங்கிறது என்ன? வினை சொல் தானே. வினைனா என்ன? ஒரு செயலை செய்வது, ஒரு செயலை செய்வது. இப்போ இங்கே என்ன செயல் செய்கிறாங்க? உன்.
ஏதோ ஒன்று சாப்பிடுறாங்க, அப்போ அது ஒரு செயல். அதனால இது வந்து வினை பகுபதம். அதற்கான எடுத்துக்காட்டு உண்கிறான். புரியுதுங்களா? இப்போ நாம் அடுத்து பகுபத சின்னதாக பிரியக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு உருபுன்னு நான் சொன்னேன் இல்லையா? நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பகுபத உறுப்புகளை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பகுபத உறுப்புகள், அதாவது இது எத்தனை வகைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வகை தான் சொல்லுவாங்க. 6வது வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விகாரம். இது வந்து உங்களுடைய 10ஆம் வகுப்பில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினா. நீங்கள் இப்போத்திலிருந்து இதை நல்லா வந்து எழுதி பழகுங்க, எழுத்துக்களை பிரித்து பழகுங்க. அதாவது பகுபத உறுப்பிலக்கணம் என்பது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகிய 6 உறுப்புகளாக பிரிக்கிறாங்க. பிரிக்கக்கூடியது தான் பகுபதம் சொன்னேன். எந்த சொல்லையும் நம்மளால் எதெல்லாம் வந்து பகுபதமாக பிரிக்க முடிகிறதோ அவை வந்து பகுபதம்னு சொன்னேன் இல்லையா? அதில் அப்படி பிரிக்க முடிஞ்ச சின்ன உறுப்புகளுக்கு பெயர் தான் இது. என்ன பெயர்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். விகாரம் என்பது ஒரு வகை இல்லை. அது வந்து பகுதியிலையும் விகுதிலையும் இடைநிலையிலும் எங்கே வேணாலும் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கலாம். பகுதி, இடைநிலை, சந்தியில் விகாரம் வரக்கூடியதாக இருக்கலாம். இப்பொழுது நாம் ஒரு பகுபத உறுப்புகளை பற்றியும் தெளிவாக பார்ப்போம். இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறது என்ன? பகுதி கொடுத்துருக்காங்க. அப்போ பகுதியை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மை பொருளை தருவது பகுதியாகும். அதாவது ஒரு சொல்லு கொடுக்குறாங்கன்னா அதில் முதல்ல வரக்கூடிய முதல் 2 வார்த்தையோ முதல் 2 எழுத்துக்களோ 3 எழுத்துக்களையோ சொல்வது தான் பகுதி. இது கண்டிப்பாக எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா கட்டளையாக அமையும். வா, போ, எழு, உட்கார், சாப்பிடு, அந்த மாதிரி கட்டளையிடக்கூடிய ஆர்டர் செய்கிற மாதிரி தான் வரும். பகுதி அப்படிங்கிற உறுப்பு எப்படி வரும்னா ஆர்டர் செய்கிற மாதிரி தான் வரும். இப்போ இதுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போமா? ஓடினான், அதோட கட்டளை சொல் என்ன? ஓடு. நடந்தான், இதனுடைய கட்டளை சொல் நட. பேசினான், பேசு. கேட்டான், கேள். செய்தான், செய். இப்போ இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை ஓடினான் அப்படிங்கிற வார்த்தையில் ஓடு என்பது பகுதி. அந்த ஓடு என்ற பகுதி கட்டளையாக அமைஞ்சிருக்கு, கவனிச்சிங்களா? நடந்தான் அப்படிங்கிறது அந்த வார்த்தையில் நட என்பது பகுதி. பேசினான்றதுல பேசு அப்படிங்கிறது பகுதி. அந்த பகுதியாகப்பட்டது எப்படி அமையும்னா கட்டளையை இடும்படி தான், அதை கட்டளையாகத்தான் அமையும். ஒரு கட்டளை, ஒரு ஆர்டர் போடுற மாதிரி தான் அமையும். அந்த மாதிரி அமைஞ்சால் அது பகுதி. ஒரு வார்த்தையில் முதல்ல பிரிக்கக்கூடியது தான் பகுதி, கடைசியாக பிரிக்கக்கூடியது விகுதி. நாம் இப்போ அடுத்ததை பார்க்கலாம். பகுபதத்தின் இறுதியில் அமைந்தது. பகுபதம், இப்போ நான் ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உண்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உன் என்பது என்ன? வெரி குட், பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா? பகுதி. இப்போது இதில் கடைசி எழுத்து என்ன? ஆண். உண்கிறான். அப்போ ஆண் என்பது விகுதி. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும். அதாவது கடைசியாக முடியும் போது அது திணையை காமிக்கும் சொல்கிறாங்க. திணைனா என்ன? உயர்திணை, அக்ரிணை. 2 வகையான திணை பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம சின்ன வகுப்பில்? இந்த மாதிரி அந்த வார்த்தையோட முடிவில் கடைசி எழுத்தை கவனிச்சிங்கன்னா திணை காமிக்கும். அடுத்து பால். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும் இல்லையா? என்னென்ன? ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். இந்த பால் வகை என்ன அப்படின்னா அந்த வார்த்தையோட கடைசி எழுத்தை கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, முற்று. அது வினை முற்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதாவது ஒரு வார்த்தை முடிவு பெற்றிருந்தா, முற்று பெற்றிருந்தா வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. எச்சம் அப்படின்னா முடிவு பெறாமல் இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா அது எச்சம் சொல்லுவாங்க. அந்த எச்சம் வந்து பெயரெச்சம், வினையச்சம் என 2 பிரிவாக பிரியுது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க குழந்தைங்களா. அதாவது
பால் அப்படின்னும் போது ஆண் பால் அப்படின்னும் போது எப்படி முடியும்? இன்னில் முடியும். படித்தான், எழுதினான், தூங்கினான், இன்னில் முடியும். இதே பெண் பாலாக இருந்தால் படித்தாள், எழுதினாள், ஆடினாள், ஓடினாள், இல்லில் முடியுது இல்லையா? இந்த கடைசி எழுத்தை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த மாதிரி எச்எம்மில் வந்துட்டு ஆண் முடிஞ்சாக்க ஆ அப்படிங்கிற எழுத்தில் முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். இ உ அப்படிங்கிற எழுத்தில் முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம். அப்படிங்கிறத நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா அதில் முதல்ல பிரியக்கூடியது பகுதி, கடைசியாக பிரியக்கூடியது விகுதி. அடுத்து நாம் பார்க்க இருப்பது விகுதிக்கான சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். படித்தான், அதை எப்படி பிரிப்பீங்க? படி கட்டளை சொல் பகுதி ஆயிடுச்சு. கூட்டல் இத்து மெய்யெழுத்து இத்து வந்துடுச்சு. கூட்டல் இத்து இது வந்து காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கறது இடைநிலை தான். இடைநிலை பார்க்கும்போது நான் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்கிறேன். கடைசி எழுத்துக்கு வந்துருங்க. இப்போது அது ஆண். அதாவது தாவை எப்படி பிரிக்கிறோம்? இத்து கூட்டல் ஆ. தாவை எப்படி பிரிக்கணும்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கணும். அப்போ தான் அப்படிங்கிறத இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கணும். அப்போ ஆண் என்பது என்ன? ஆண் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்னா ஆண்பாலை குறிக்கக்கூடியது. ஆமாவா இல்லையா? ஆண் என்பது ஆண்பாலை குறிக்கக்கூடியது. படித்தான் முடிஞ்சு போச்சு, சென்டென்ஸு முடிஞ்சிடுச்சு. அப்போ வினை முற்றாயிடுச்சு. கடைசியாக வர்றதுனால என்ன சொல்லுவீங்க? விகுதின்னு சொல்லுவீங்க. அப்போ ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி முடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள். உண்டான் எப்படி பிரிப்பீங்க? உன் என்பது பகுதி, இட் என்பது இடைநிலை, அடுத்து கூட்டல் ஆண். டாமை எப்படி பிரிக்கணும்? அதாவது இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ டான் அப்படிங்கிறத ஆன்னு பிரிக்கிறோம். ஆண் வந்துட்டாவே அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. புரியுதுங்களா? பாருங்க. உண்கின்றான் இது எப்படி பிரிப்பீங்க? உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். ராவை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ரூ கொடுத்து கூட்டல் ஆண் பிரிச்சிருக்காங்க. அப்போது அங்கேயும் ஆண் தான் வருது. அதுவும் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ உங்களுக்கு விகுதினா என்னன்னு புரிஞ்சுதா? அடுத்து நாம் பார்க்க இருப்பது இடைநிலை. பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை ஆகும். அதாவது பகுபதம் அப்படின்னா பிரிக்கக்கூடிய பதம். சரிங்களா? நம்ம ஒரு எழுத்தை பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது நான் சொல்லிட்டேன், முதல்ல வர்றது பகுதின்னு சொன்னேன், கடைசியில் வர்றது விகுதின்னு சொன்னேன். அப்போ அதுக்கு இடைப்பட்ட எழுத்துக்கள், இடையில் நிற்கக்கூடிய ஓர் எழுத்தை என்ன சொல்லுவோன்னா இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். இடைநிலை பெரும்பாலும் காலத்தை காட்டும். காலம்னா என்னென்ன? எத்தனை வகை காலம்? 3 வகைப்படும் அல்லவா? என்னென்ன? நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுதானே காலம். இந்த காலத்தை இடைநிலை கண்டிப்பாக காட்டும் அல்லது எதிர்மறையை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடைநிலைக்கான எதிர் சொல்ல பார்க்கலாமா? பாருங்க. காலங்கள் 3 வகைப்படம் சொன்னேன். முக்கால இடைநிலை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. மாணவ மாணவிகளே இந்த எழுத்தை வந்து நல்லா மனசில் பதிச்சுக்கோங்க. இறந்த காலம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இத்து இட்டு இரு, இத்து இட்டு இரு. நிகழ்காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனின்று கிறு கின்று, அதாவது கிறு கின்று ஆனின்று அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக நிகழ்காலமாக இருந்தால் தெரியும். எதிர்காலமாக இருந்தால் இப்பு இவ்வுன்னு வரும். எழுத்துக்கள் பிரியும் பொழுது நல்லா கவனித்து பாருங்கள். எழுத்துக்கள் பிரியும் பொழுது இறந்த காலமாக இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை, அந்த சொல்லக்கூடிய வார்த்தை இறந்த காலமாக அமைஞ்சதுன்னா இத்து இட்டு இருன்னு பிரியும். நிகழ்காலமாக இருந்தால் கிறு கின்று ஆனின்றுன்னு பிரியும். எதிர்காலமாக இருந்தால் இப்பு இவ்வுன்னு பிரியும். இப்போ அதுக்கான சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போமா? பாருங்க. படித்தான் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் படி என்பது என்ன? பகுதி. ஆண் என்பது என்ன? விகுதி. அடுத்து இத்து என்பது மெய்யெழுத்து. சந்தியை பற்றி நம்ம இதுக்கு அப்புறமா பார்க்க போகிறோம். அப்புறம் தாவை எப்படி பிரிச்சிருக்காங்க? இத்துக்குட்டல் ஆண் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது இத்துக்குட்டல் ஆண் பிரியும் பொழுது அந்த இத்து என்பது என்ன எழுத்து?
இடைநிலை எழுத்து. என்ன இடைநிலையை காண்பிக்குது? அது இறந்த காலத்தை காண்பிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லணும். 2 இத்து வருதே, இல்லை எது இடைநிலை அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். எப்போவுமே ஒரு எழுத்து 4 எழுத்துக்களாக பிரியுது அப்படின்னா கண்டிப்பாக விகுதிக்கு பக்கத்தில் வரக்கூடியது தான் இடைநிலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எழுத்து 4 எழுத்தாக பிரியுதுன்னா கடைசியாக வர்றது தான் விகுதி. விகுதிக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்து தான் இடைநிலை. இப்போ இத்து என்ற எழுத்து என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. புரியுதுங்களா? அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போகலாமா? பாருங்க, செய்தான். இது ஒரு வார்த்தை. செய்தான் என்பது ஒரு எழுத்து, அதாவது ஒரு சொல். சரிங்களா? அந்த சொல்லை எப்படி பிரிக்கிறோம்? செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண். செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண். அதாவது தாவை இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சுட்டோம். இப்போ செய் என்பது என்ன? வெரி குட், பகுதி. ஆண் என்பது என்ன? வெரி குட், அது என்னது? விகுதி. அது என்ன விகுதி? ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு சொல்லி முடிச்சுட்டிங்க. சரி, இடையில் இருக்கக்கூடிய எழுத்து என்ன? ஒரே ஒரு மெய் எழுத்து தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாணவ மாணவிகளே. ஒரு எழுத்தை 3ஆக பிரித்தால் அங்கு கண்டிப்பாக பகுதி, இடைநிலை, அடுத்து விகுதியாகத்தான் அமையும். ஒரு எழுத்து 4ஆக பிரிந்தால் அங்கு பகுதி, சந்தி, இடைநிலை, அடுத்து என்னவாக இருக்கும்? விகுதியாக அமையும். சரிங்களா? நம்ம போன விதி என்ன படித்தோமோ அதே விதியை தான் இங்கேயும் பார்க்குறோம். விகுதிக்கு முன்னாடி என்ன இருக்குது? அந்த எழுத்து தான் இடைநிலை எழுத்து. அந்த எழுத்து இத்து. அப்போது இது என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. செய்தான். வார்த்தையை கவனிங்க. செய்தான், எப்பயோ செஞ்சுட்டான் அவன், அப்போ முடிஞ்சு போன விஷயம்தான் அது. அது இறந்த கால இடைநிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அடுத்து உண்கின்றான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்திருக்கேன். அதில் உண் என்பது பகுதி, கின்று என்பது இடைநிலை, ஆண் என்பது விகுதி. இங்கே கின்று வந்திருக்கு இல்லையா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிறு, கின்று, ஆண், நின்று அப்படின்னு வந்தால் அது என்ன சொல்லியிருக்கேன்? நிகழ்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தையை கவனிங்க. உண்கின்றான், முருகன் உண்கின்றான், அவன் உண்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், இன்னும் முடிக்கல, சாப்பிடவா ஆரம்பிக்கல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். உண்கின்றான், அதாவது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். உண் கூட்டல் இன்று கூட்டல் ஆண். அப்போ கின்று என்பது என்ன அப்படின்னா இடைநிலை. என்ன இடைநிலை? நிகழ்கால இடைநிலை. நிகழ்ந்து கொண்டே இருக்கு அந்த சம்பவம், அதனால் அது நிகழ்கால இடைநிலை. இடைநிலையை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இடைநிலை புரிகிறதா? அடுத்து நாம் பார்க்க இருப்பது சந்தி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சந்தி பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இடம்பெறும் மெய்யெழுத்தே சந்தி எனப்படும். சந்தி அப்படின்னா ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இடையில மெய்யெழுத்தாக அமையும். அந்த 2 எழுத்து என்னென்னா ஒரு வார்த்தையை முதல்ல பிரிக்கும்போது வர்றது பகுதி, இடையில வரக்கூடியது இடைநிலை. இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில ஒரு மெய்யெழுத்து வரும் பார்த்தீங்களா? அந்த எழுத்துக்கு பேரு தான் சந்தி அப்படின்னு பேர். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, இங்கே நான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன் பாருங்க. மறைந்தனன். மறைந்தனன் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு மறை அப்படின்னா என்ன? பகுதி. மறை கட்டளை வாக்கியமாக வந்துருச்சு, கட்டளை எழுத்தாக அமைஞ்சிடுச்சு, முதல் எழுத்தாகவும் இருக்குது. அது பகுதின்னு பிரிச்சுட்டோம். அடுத்து அந்த இடத்துல இந்து இத்தாக மாறுகிறது. விகாரத்தை பற்றி உங்களுக்கு நான் இப்போ கடைசியாக சொல்லுவேன். அங்கே இந்துன்னு வந்திருக்க அந்த எழுத்து இத்தாக மாறி வருவது தான் விகாரம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து நாம் பார்க்க இருப்பது, நாம ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களை பார்த்தோம். பகு பதம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோம். நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப நாம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகுபத உறுப்புகள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பகுபத உறுப்புகள் அப்படின்னா என்ன, அது எப்படியெல்லாம் பிரிக்க போறோம், பிரிக்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கு அப்படின்னா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா?
பாருங்க பகு பதம் அப்படின்னா என்ன? ஒரு சொல்லை பிரிக்க முடிந்தால் அவை பகு பதம். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, நடந்தான், நின்றான், உண்கிறான், போவான், வருவான் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்மளால பிரிக்க முடிஞ்சா அது பகு பதம். வார்த்தையை பிரிக்க முடியலன்னா என்ன? அது பகா பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகு பதம் 5 உறுப்புகளை கொண்டது. எத்தனை உறுப்புகள்? 5 உறுப்புகளை கொண்டது. பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி அப்படின்னு சொல்லி 5 பகுதிகளை கொண்டது. அதாவது அந்த சொற்களை சிறு 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 பகுதிகளாக பிரிக்கிறோம். அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு பேரு தான் பகு பத உறுப்புகள் அப்படின்னு பேரு. அந்த உறுப்புகளோட பேரு தான் நான் எழுதியிருக்கேன். பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பகுதி. எப்பவுமே ஒரு சொல்ல முதல்ல நம்ம பிரிக்கிறோம். ஒரு சொல்ல நம்ம பிரிக்கும் பொழுது அந்த சொல் கட்டளை சொல்லாகவே அமையும். எப்படி அமையும்? கட்டளை சொல்லாக அமையும். வா, நில், நட, எழு அப்படின்னு சொல்லி கட்டளை சொல்லாக தான் அமையணும். அதாவது ஒரு சொல்ல வேர் சொல் சொன்னோம் இல்லையா? ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்? உண்தான் அப்படின்னா உன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வேர் சொல்லாக அமையக்கூடிய சொல் பகுதி. பகுபத உறுப்பினத்துல முதல்ல வரக்கூடியது பகுதி. அந்த பகுதி எப்படி அமையும்னு கேட்டீங்கன்னா கட்டளை சொல்லாக தான் அமையும். இதுதான் விதிமுறையில முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது. அதை நல்ல மனதில் வச்சுக்கோங்க மாணவர்களே. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சந்தி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா சந்தி. இது பகுதிக்கும் இடைநிலைக்கும், இங்க பாருங்க நான் வரைஞ்சிருக்கேன், பகுதிக்கும் இடைநிலை. எப்பவுமே நடுவரா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இடைநிலை. அப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில அமைவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் சந்தி. என்ன சொல்வீங்க? சந்தின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அடுத்து நம்ம பகுதியை பார்த்துட்டோம். சந்தி என்பது எப்பொழுதும் மெய்யெழுத்துக்களாகவே அமையும் அப்படின்னு சொல்லியாச்சு. சந்தி எங்க அமையும் கேட்டீங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும். பாருங்க, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில அமைகிறதுதான் சந்தி அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ இடைநிலைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இடைநிலை எப்பொழுதும் காலத்தை உணர்த்தக்கூடியதாக அமையும். இடைநிலைனா என்ன? காலத்தை உணர்த்தக்கூடியது. காலம் எத்தனை வகைப்படும்? காலம் 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் அப்படின்னா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறது. நிகழ்காலம் அப்படின்னா நிகழ்ந்து கொண்டிருப்பது. இப்ப என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதை பத்தி பேசுறது. எதிர்காலம்னா நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுறது. சரிங்களா? இப்போ இந்த இடைநிலைகளை நீங்க எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னா அதுக்கான விதிமுறைகள் இங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க, இறந்த காலம் அப்படின்னா அந்த சொல்லுல கண்டிப்பா இட்டு, இட்டு, இரு இந்த எழுத்துக்கள் அமைந்தால் அவை கண்டிப்பாக இறந்த கால இடைநிலையாக குறிப்பிடணும். எப்படி சொல்றீங்க? இறந்த கால இடைநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இதுவே அந்த சொற்களை கொடுக்கக்கூடிய சொற்கள்ல இப்பு, இப்பு அப்படின்னு எழுத்துக்கள் இருந்தா, இப்பு, இப்பு எழுத்துக்கள் இருந்தா அவை எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சின்ன சின்ன விதிமுறைகள். இந்த விதிமுறைகளை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இதை நல்லா மனசுல வாங்கிக்கிட்டீங்கன்னா எழுத்துக்கள் பிடிக்கிறது மிக 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 சுலபம். சரிங்களா? அடுத்து நிகழ்கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை அப்படின்னா கிரு, கின்று, ஆன் என்று எழுத்துக்கள் பிரியும் பொழுது கிரு என்றோ, கின்று என்றோ, ஆன் என்று எழுத்துக்கள் பிரிந்தால் அவை நிகழ்கால இடைநிலை. புரியுதுங்களா? இடைநிலைக்கு 2 விதிமுறைகள் தான். ஒண்ணு, இடைநிலை என்பது எப்பொழுதுமே உங்க கைவிரலை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன், முதல்ல வரக்கூடியது பகுதி, அடுத்து வரக்கூடியது சந்தி, அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடியது இடையே இருப்பதனால் இவை இடைநிலை அப்படி கூட
நீங்க மனதில வாங்கிக்கலாம். இடைநிலை அப்படின்னு சொல்றோம். இடைநிலை எப்பொழுதும் காலத்தை மட்டுமே உணர்த்தக்கூடியது. வேற எதை பத்தியும் அது சொல்லாது, காலத்தை பத்தி மட்டும்தான் சொல்லும். அப்போ காலம் அப்படிங்கிறது முக்காலங்கள், இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இறந்த காலம் அப்படின்னா என்னென்ன எழுத்துக்கள் வரும் பாத்தீங்கன்னா இத்து, இட்டு, இரு. இத்து, இட்டு, இருங்கிறது தான் இறந்த காலம். இந்த எழுத்துக்கள்ல இத்து வந்தாலோ, இட்டு வந்தாலோ, இரு வந்தாலோ இறந்த கால இடைநிலை சொல்லிடுங்க. இப்ப இவன் வந்தா எதிர்கால இடைநிலை சொல்லிடுங்க. திரு, இன்று, ஆண், இன்று வந்தா நிகழ்கால இடைநிலை சொல்லிடுங்க. இது ரெண்டே விதிமுறை தான். சந்திக்கு ஒரே ஒரு விதிமுறை தான். என்னன்னு கேட்டீங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில பாருங்க, அவங்க கட்டவர்களுக்கும் அவங்க நடுவர்களுக்கும் இடையில வரக்கூடியதுதான் சந்தி. சந்தி எப்பொழுதுமே மிகெழுத்தாக அமையும். புரியுதுங்களா? அடுத்து நாம பார்க்க போகிறது பகுதியை பத்தி பார்த்துட்டோம். பகுதி என்பது ஒரு வார்த்தை பேர் சொல்லாக அமையும், கட்டளை சொல்லாக அமையும். அது முதன்மையா பிரியக்கூடியது பகுதின்னு சொல்லிட்டேன். அடுத்தது சந்திங்கிறது மிகெழுத்தாக அமையும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் மட்டுமே அமையக்கூடியதுதான் சந்தின்னு சொல்லிட்டேன். அடுத்து இடைநிலை. இடையில் இருப்பதனால் இடைநிலை. இடைநிலை எப்பொழுது காலத்தை மட்டுமே காண்பிக்கும். காலம் என்பது முக்காலத்தை உணர்த்தக்கூடியது. முக்காலம் என்னவென்றால் இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இறந்த காலம் என்றால் இட்டு, இட்டு, இரு எனும் எழுத்துக்கள் வந்தால் அவை இறந்த காலம். இப்பு, இப்பு எனும் எழுத்துக்கள் வந்தால் அவை எதிர்காலம். திரு, இன்று, ஆண், இன்று என வந்தால் அவை நிகழ்காலம். புரியுதுங்களா? இந்த மூணு உங்களுக்கு தெளிவா புரியுதா? இந்த மூணோட விதிமுறை புரியுதா? அடுத்து நாம பார்க்கக்கூடியது சாரியை. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரியை அப்படிங்கிற அந்த பகுபத உறுப்பை பத்தி பார்க்க போறோம். சாரியை பத்தி பார்க்கணும்னா அவன் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன் நடுவரல் என்ன சொல்லியிருக்கேன், நடுவரல் இடைநிலைன்னு சொல்லினா நடுவரல் இடைநிலை, கடைசியா வரக்கூடியது விகுதி. அப்ப இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியதுதான் சாரியை. புரியுதா உங்களுக்கு? அதாவது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடை, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இடைநிலை சொல்லுக்கும் விகுதிக்கும் இது நடுவரல் இடைநிலை, கடைசி வரல் விகுதி. அப்ப இந்த மோதிர வரல் இருக்கு இல்லையா, இதுதான் சாரியை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் இருக்கு கண்டிஷன், இதை தவிர வேற எதுவுமே இல்லை. இது மட்டும்தான் சாரியைக்கு விதிமுறை. சாரியை அப்படிங்கிறது எங்க வரும்னு கேட்டா நீங்க தெளிவா சொல்லணும். அதாவது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வரக்கூடிய, இடைநிலை என்றால் நடுவிரல், விகுதி என்றால் சுண்டு விரல், இடையே வரக்கூடிய இந்த இரண்டுக்கும் இடையே வரக்கூடிய மோதிர விரல் தான் இங்க சாரியையாக சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? இப்ப சாரியைக்கான விதிமுறையை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விகுதி பார்க்க போறோம். எப்பவுமே விகுதியை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். விகுதி என்பது ஒரு சொல்லுக்கு கடைசி பகுதியாக அமைவது விகுதி. ஒரு வார்த்தை சொல்றோம்னா கடைசியா அமைதுன்னா அதுதான் விகுதி. சரிங்களா? இப்போ விகுதியில நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் கேட்டீங்கன்னா மூவிடம். மூவிடம்னா என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கைய பத்தி மூவிடத்துல தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எங்க தெரியும்னா அந்த கடைசியா முடிவு பத்திங்களா அந்த எழுத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு எழுத்தை நீங்க பிரிக்கும் போது ஒரு சொல்ல நீங்க பிரித்தீங்கன்னா அதுல கடைசியா வரக்கூடிய எழுத்தை வச்சு மூவிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். திணை, அது அக்ரிணியா உயர்திணையான தெரிஞ்சுக்கலாம். பால், பால் மொத்தம் 5 வகைப்படும். என்னென்ன? ஆண்பால், பெண்பால், கலர்பால், ஒன்றன்பால், பழவின்பால். இந்த எந்த வகையான பாலை சார்ந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எச்சம். எச்சம் என்றால் என்ன? ஒரு வாக்கியம், அதாவது ஒரு சொல்லக்கூடிய அந்த சொல் முழுமையடைந்து விட்டால் அவை வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. முழுமை அடையாம எஞ்சி நின்னா அவ எச்சம், அதாவது இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அது எச்சம்னு சொல்லுவாங்க. எச்சம் 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், மற்றொன்று வினையச்சம். பெயரை கொண்டு வினையச்சமாக, பெயரை கொண்டு இன்கம்ப்ளீட்டா முடிஞ்சா அது பெயரெச்சம், வினையை கொண்டு இன்கம்ப்ளீட்டா முடிஞ்சா அது வினையச்சம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு அடுத்தது வினை முற்று. வினை முற்றுனா என்ன? முற்று, முடிவு பெற்றது. சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை முடிஞ்சு போச்சு. அந்த சொல்லக்கூடிய அந்த சொல் முடிவு பெற்று நிற்கும். அந்த மாதிரி நின்னா அவை வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்க மனசுல வாங்கிக்கணும். சொல்றது புரியுதா? நீங்க சின்ன வகுப்புல மூவிடம், திணை, பால் தெளிவா படிச்சிருப்பீங்க. எச்சமும் வினை முற்று தான் இப்ப பாக்குறீங்க. எச்சம்ல கூட உங்களுக்கு சின்ன ஒரு விதிமுறை சொல்றேன், கேட்டுக்கோங்க. பெயர் எச்சம் நாம பிரிக்க
பிரிக்கக்கூடிய சொல் கடைசி எழுத்து ஆ என்று முடிந்தால் அவை பெயரெச்சம். சரிங்களா? ஆ அப்படின்னு என்ன பண்ண ஆ அப்படின்ற எழுத்தோட நம்ம சொல்ல வந்த விஷயம் முடியுது. இப்போ வந்த அப்படின்னு சொல்றோம். வந்த அப்படிங்கும் போது கடைசியா தா எப்படி பிரிக்கிறோம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோமா? அப்ப கடைசி எழுத்து எப்படி நிக்குதா? ஆ அப்படி நிக்குதா? அது என்ன விகுதின்னு சொல்லுவ நீ? ஆ என்பது என்ன விகுதி? அதுல நமக்கு இடம் தெரியல, அடுத்து திணை தெரியல, திணை சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க, பால் சொல்ல முடியல, எச்சத்துல வந்து முடியுது, ஏன்னா அது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்போ அங்க வந்த வந்த மாடு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பெயரச்ச விகுதி. ஏன்னா ஆ என்ற எழுத்தோடு முடிந்தால் அவை பெயரச்ச விகுதி அப்படின்னு மனசுல வாங்கிக்கோங்க. உ இ வந்து. இப்ப வார்த்தையை மாத்திருக்கேன். வந்து தூ எப்படி பிரிப்பீங்க? இத்து கூட்டல் உ அப்படின்னு பிரிப்பீங்களா? அப்போ உ என்று முடிந்தால் அவை வினையற்ற விகுதி. உங்களுக்கு புரியுதா? உ இ இந்த ரெண்டு எழுத்துமே கடைசி எழுத்தாக அமைந்தால் அவை வினையற்ற விகுதி. ஆ என்று முடிந்தால் பெயரற்ற விகுதி. இதை மட்டும் நீங்க தெளிவா மனசுல வாங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வினை மூன்றுனா முடிஞ்சு போச்சு. நான் சொல்ல வேண்டிய விஷயம் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தா அவை வினை மூன்று விகுதி. இதுதான் விகுதிக்கான விதிமுறைகள். இது உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா? இதுக்கு அப்புறமா நாம மிக முக்கியமான ஒன்று பார்க்க போறோம். அது விகாரம். விகாரம் என்பது பகுதியிலும் வரலாம், சந்தியிலும் வரலாம், இடைநிலையிலும் வரலாம், எங்கு வேணாலும் விகாரம் வெளிப்படும். விகாரத்தில் 3 வகைகள் உண்டு. என்னென்னு கேட்டீங்கன்னா தோன்றல் விகாரம், திரித விகாரம், கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லி விகாரத்துல 3 வகை சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க மீண்டும் பெரிய வகுப்புல ரொம்ப தெளிவா நீங்க படிச்சுக்கலாம். இப்ப விகாரம்னா என்ன அப்படின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். விகாரத்துல 3 வகை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்தது விகாரத்தில் இன்னொன்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா பகுதியில வரும், சந்தியில வரும், இடைநிலையில வரும். இதுதான் நாம பகுப்பாத உறுப்பிலக்கணங்களாக பிரிக்கக்கூடிய உறுப்புகளாக அமைந்துள்ளது. இதுதான் இதுக்கான விதிமுறைகள். இப்போ நான் வந்து மூன்று சொற்களை வந்து அவங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்கேன். முதல் சொல் வந்து 3 பிரிவாக பிரியக்கூடியதாகவும், இரண்டாவது சொல் 4 பிரிவாக பிரியக்கூடியதாகவும், மூன்றாவது சொல் 5 சொல்லாக பிரியக்கூடியதாகவும் உங்களுக்கு நான் பிரிச்சு காமிச்சிருக்கேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு சொல் எடுத்திருக்கேன். அது என்ன சொல் அப்படின்னு கேட்டீங்கன்னா போவால். என்ன சொல்லுது? போவால். சரிங்களா? இப்ப நான் இந்த இடத்தை பிரிக்க போறேன். போவால முதல்ல பகுதியை பிரிக்கணும். போ கட்டளை சொல்லாம இருந்துச்சா? போ. அடுத்து வாவை பிரிக்கணும். நம்ம சின்ன வகுப்புல எல்லாம் படிச்சிருக்கோம். வாவை எப்படி பிரிக்கீங்க? இவு கூட்டல் ஆ வால் பிரிப்போம். ஞாபகம் வருதுங்களா? அதான் எழுத்துக்கள் இக்கு கூட்டல் ஆ கா, இங்கு கூட்டல் ஆ ஙா, இச்சு கூட்டல் இ சி அப்படின்னு பிரிப்போம் இல்லையா? அதே வாய்ப்பாடு தான் இங்க நம்ம பயன்படுத்துறோம். அப்போ வாவை எப்படி பிரிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவு கூட்டல் ஆ வா அப்படின்னு பிரிக்கணும். அப்போ நாம வந்து இவன்னு ஒரு எழுத்து பிரிச்சுட்டேன். அடுத்து ஆ இல் ஆன்னு பிரிச்சுட்டேன். இதுதான் பிரிக்கக்கூடிய முறை. பிரிச்சதுக்கு அடுத்து இது என்னன்னு நம்ம எடுத்து எழுதணும். இங்க பாருங்க, போ. போ என்பது பகுதி. ஒரு வார்த்தையின் முதல் பகுதி கட்டளை சொல்லாக பிரிப்பது பகுதி. புரிஞ்சுங்களா? அடுத்து யூ. எப்பவுமே 3 எழுத்தாக ஒரு எழுத்தை பிரியும் பொழுது பகுதி கண்டிப்பாக இருக்கும், விகுதி கண்டிப்பாக இருக்கும். இடையில் நிற்பது இடைநிலை மட்டுமே, சந்தியோ சாணியோ வராது. புரியுதுங்களா? ஒரு எழுத்தை 3ஆ பிரிச்சோம்னா பகுதி, விகுதி, இடைநிலை மட்டும்தான் வரும். மனதில் வாங்கிக்கோங்க. இடைநிலை என்பது இவ்வு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இவ்வுனா என்ன காலம்? அவை எதிர்காலம். அப்ப நீங்க எழுதும்போது எதிர்கால இடைநிலை. வார்த்தையை சொல்லி பாருங்க. போவாள். மாலா நாளை போவாள். புரியுதுங்களா? நாளை என்பது நாளைதான் வரப்போகுது. அப்ப அது எதிர்காலம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எழுத்துக்களை பிரிக்கும்போது எழுத்த நினைவுல வச்சும் தெரிஞ்சுக்கலாம். 2 விதத்திலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க என்பது எதிர்கால இடைநிலை. ஆள். இப்போ முடிகிற அந்த எழுத்து பாருங்க, ஆள். போவான். முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா இது வினைமுற்று தான். ஆள் என்பது விகுதி, அடுத்து வினைமுற்று. சொல்ல வந்த சொல் வந்து முடிவு பெற்றது. சரிங்களா? அடுத்து இல்லையில்
என்ன? இல்லில் முடிந்தால் அது பெண்பால், இதுல முடிஞ்ச ஆண்பால், இதுல முடிஞ்ச பெண்பால். அடுத்தது மூவிடங்கள் பார்க்கறாங்க. போவாள் அப்படின்னு சொல்றாங்க. போனேன் அப்படின்னா தன்மை. போவாயா அப்படின்னு கேட்டா என்னது? முன்னிலை. இங்க போவாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் போவாளே நமக்கு தெரியாது. அப்ப அது படர்க்கை. புரியுதுங்களா? அப்போனா ஆள் என்பதை படர்க்கை, பெண்பால், வினைமுற்று, விகுதி அப்படின்னு பிரிச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு எந்த புரியுதான்னு பாருங்க. புரியுதுங்களா? மீண்டும் ஒரு சொல்றேன், கவனிச்சுக்கோ. ஆள் என்னும் சொல்லுல முதல்ல மூவிடத்தை பார்க்கிறேன். மூவிடம் போடும் அப்படின்னா அது தன்மை, சரிங்களா? இதே வந்து போகிறாயா அப்படின்னு கேட்டாங்கன்னா முன்னிலைன்னு சொல்லலாம். இங்க போவாள், மாலா போவாள், மாலா நாளைக்கு போவாள். மாலா என்பவர் யார் என்றே நமக்கு தெரியாது. நானும் அல்ல, நீயும் அல்ல, மூன்றாவது ஒரு ஆள். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? படற்கைன்னு சொல்லிடுறோம். ஆள்னு முடிஞ்சா பெண்பால்னு சொன்னேன். சோ பெண்பால்னு எழுதிட்டேன். போவாள் என்பது முடிந்தவா, முடிஞ்சிச்சு. அந்த சொல் வந்து முடிவு பெற்றது. அதனால வினை முற்று எழுதினேன். கடைசியா வரது விகுதியாக தான் இருக்கணும். அப்ப படற்கை, பெண்பால், வினை முற்று, விகுதி பிரிச்சுட்டேன். இது யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு சொல்லுன்னா மூணா பிரிச்சா கண்டிப்பா பகுதி, விகுதி, இடையில் வருது இடைநிலை மட்டுமே. அதை நல்லா மனதில் வாங்கிக்கோங்க. அடுத்த சொல்லுக்கு போவோமா? அடுத்து நடக்கின்றான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? நடக்கின்றான் அப்படின்ற ஒரு சொல்ல நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப அந்த சொல்ல நான் பிரிக்க போறேன். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடக்கின்றான்ல நட கட்டளை சொல்லாக அமையும். முதலெழுத்து வேறு எழுத்து கட்டளை சொல்லாக அமையும். அப்ப நட அப்படின்னு பிரிச்சுட்டு, ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? இக்கு இருக்கு. சோ இக்க கொண்டு வந்து எழுதிட்டேன். அடுத்தது கின்றான். அப்ப நான் ராவை தான் பிரிக்க போறேன். ராவை வந்து இங்க கின்றான் அப்படின் போது கின்று அப்படின்னு நான் பிரிச்சுட்டு, இங்க ஆண் ஏன்னா துணைக்கால் வந்திருக்கு, அதனால ஆண் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டேன். எழுத்துக்கள் பிரிக்கும் முறை உங்களுக்கு புரிகிறதா மாணவர்களே? பாருங்க, நட, இக்கு, கின்று, ஆண் அப்படின்னு இந்த நடக்கின்றான்ற அந்த சொல்ல 4 சிறு சிறு பட உறுப்புகளாக பிரிச்சுட்டேன். இப்ப நான் அதோட பெயர்களை எடுத்து எழுத போறேன். நட சொல்லுங்க பார்க்கலாம். நட பகுதி. நட என்பது பகுதி. அடுத்து இக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். அதாவது கின்று என்பது வந்து இடைநிலையாக காமிக்கும் போது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது. பாருங்க, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி. அவை மெய்யெழுத்தாக அமையும். அப்போ இக்கு என்பது சந்தி. புரியுதுங்களா? கின்று என முடிந்துவிட்டது. கின்று அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிஷன்ல சொல்லியிருக்கேன், விதிமுறையில சொல்லியிருக்கேன். திரு, கின்று, ஆண், கின்று முடிஞ்சா அவை நிகழ்காலம். அது என்னது? நிகழ்காலம். அப்போ கின்று என்பது நிகழ்கால இடைநிலை. நீங்க வேணா இந்த சொல்ல திரும்ப சொல்லி பாருங்க. என்ன சொல்லலாம்? மாலா நடக்கின்றாள், கோமதி நடக்கின்றான். புரியுதுங்களா? அப்போ மோகன் நடக்கின்றான், சரிங்களா? ராஜா நடக்கின்றான். அப்போ அவன் செய்துட்டு இருக்கான், செய்து முடிக்கவும் இல்லை, செய்ய போறதும் இல்லை, அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த இடத்துல இன்று என்பது நிகழ்கால இடைநிலை, நடந்து கொண்டிருப்பது, நிகழ்ந்து கொண்டிருப்பதனால் அவை நிகழ்கால இடைநிலை. இது உங்களுக்கு புரியுதா? அடுத்து ஆண் இதுல முடிஞ்சிச்சு. முதல்ல கடைசியா முடியக்கூடியது விகுதி. நடக்கின்றான் அந்த சொல் முடிஞ்சிச்சு, அதனால வினை நின்று. அப்புறம் ஆண்ல முடியுது. அப்ப ஆண்பாள் இங்க சொன்னதேதான். முருகன், விநாயகன், அப்புறம் நீங்க எந்த சண்முகம் சொல்லி எந்த பேரை சொல்லி நடக்கின்றான்னு சொன்னாலும் அது நான்மல நீர்மல மூன்றாவது மனிதர். அப்ப அது படற்கை. அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? படற்கை, ஆண்பால், வினை முற்று, விகுதி அப்படின்னு அழகா பிரிச்சு எழுதும். இது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? பாருங்க, படற்கை, நான்மல நீர்மல மூன்றாவது மனிதன், அதனால படற்கையில கொடுத்துட்டேன். ஆண் இன்னில முடிகிறதுனால ஆண்பால் போட்டிருக்கேன். நடக்கின்றான் அந்த வாக்கியம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால
வினை முற்று போட்டிருக்கேன். இதுல கடைசியா வரதுனால விகுதி கொடுத்துட்டேன். சோ படத்தை ஆண்பால் வினை முற்று விகுதி அப்படின்னு பிரிச்சுட்டேன். ஒரு எழுத்து 4 சொல்லாக வருது, 4 சொல்லாக பிரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலிலும் கடைசியிலும் வருவது பகுதி விகுதி. அவற்றுக்கு இடையில், அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதுதான் சந்தி. சரிங்களா? அடுத்து பாருங்க, வந்தனன். அடுத்து ஒரு எழுத்து எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் சொல்ற சொல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்தனன். இதை வந்து நான் பிரிக்க போறேன். எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. வந்து அப்படின்னு நான் பிரிக்க முடியாது. அதனால நான் வந்து வா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். வந்தனன் அப்படிங்கிறத வா அப்படின்னு பிரிச்சுட்டு இந்த வந்து நான் இத்தா மாத்திருக்கேன். அடுத்தது திரும்பவும் வந்தனன். இத்து கிடைக்குது. அடுத்து நன், அதனால அன் போட்டிருக்கேன். கடைசியாக பிரிக்கும் பொழுது நாம பிரிக்கும் போது இழுத்தலான்றதுனால அங்கேயும் அன் கொடுத்துருக்கேன். எப்படி பிரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? மீண்டும் சொல்றேன் பாருங்க. வா பகுதி. பகுதி என்பது கட்டளை சொல்லாக தான் அமையும்னு சொன்னேன் இல்லையா? அதனாலதான் நம்ம துணைப்பால் சேர்த்தேன். இதுதான் விகாரம். இந்த மாதிரி வா என்பது வாவாக தெரிந்து வருவது. இது குறுகிய விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. வா என்பது வாவாக சேர்ந்து வருவதனால இது குறுகிய விகாரம். இந்த மாதிரி வந்து பார்த்தா இதுதான் விகாரம். புரியுதுங்களா? அடுத்து இத்து. அடுத்து நான் இத்து போட்டிருக்கேன். நான் எல்லாம் சொல்லிட்டேன். இத்து இதுதான் வரணும். வேற எழுத்துக்கள் வராதுன்னு சொன்னியா? சோ இந்த இடத்துல இது எனக்கு தெரிந்து இருப்பது விகாரம். தெரிந்த விகாரம். புரியுதுங்களா? அதாவது இத்து இந்த எனக்கு தெரிந்து இருப்பது விகாரம். இங்க விட்டுருக்கேன், இத்தாக மாத்திருக்கேன். அடுத்து மீண்டும் இத்து கொடுத்திருக்கேன். இத்து என்பது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான் இத்து என்ற எழுத்து வந்தாங்க இரண்ட கால இடைநிலை போடணும் போட்டாச்சு. அடுத்து அன். எப்பவுமே வந்து சாரிடை அப்படிங்கிறது எங்க வரும்னு கேட்டீங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும். பாருங்க, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றதுதான் சாரிகை. அப்போ அங்க அன் அப்படிங்கிறது வந்து சாரிகை அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல அன் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. துணைக்கால் வரல, அதனால நான் அன் போட்டுட்டேன். ஆண் அப்படின்னு போடல, அன் போட்டுட்டேன். அந்த இடத்துல வந்து அன் அப்படிங்கும் போது அங்க ஆண்பால் வெளிமுறை மட்டும் போட்டா போதும். இங்க ஆண் பாருங்க, ஆள சுழிப்பு வந்திருக்கு, அங்கே துணைக்கால் வந்திருக்கு. இந்த மாதிரி ஆண் வந்தாதான் அடர்க்க ஆண்பால் வெளிமுறை போடணும். இங்க அன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆண்பால் வெளிமுறை போடணும். இவைதான் பகுப்பாத ஒரு இலக்கணங்கள் பிரிக்கும் முறை. என்ன மாணவர்களே, உங்களுக்கு இது தெளிவா புரியுதா? பாருங்க, மீண்டும் சொல்லிடுறேன். ஒரு எழுத்தை 3ஆக பிரித்தால் பகுதி விகுதி இடைநிலையாக அமையும். ஒரு சொல்லை 4ஆக பிரித்தால் பகுதி சந்தி இடைநிலை விகுதி என முடியும். அவர் கொடுக்கக்கூடிய சொல்லை 5ஆக பிரித்தால் பகுதி சந்தி இடைநிலை சாரியை விகுதி என பிரியும். உங்களுக்கு வகுப்புல வந்து பகுப்பாத உறுப்பிலக்கணங்களை பற்றி தான் அதிகமாக சொல்லி தருவாங்க. பகா பதங்களை பற்றி தெரிந்து கொண்டால் போதும். ஏன்னா இந்த 10ஆம் வகுப்பு போகும்போது பகுப்பாத உறுப்பிலக்கணங்களை பற்றி தான் உங்களுக்கு அங்க ஒரு முக்கியமான ஒரு பகுதியா கொடுத்துருக்காங்க. பகா பதங்கள் என்னென்னு நீங்க தெரிஞ்சுட்டா போதும். சரிங்களா? நாம இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பகா பதங்களை பார்ப்போமா? இப்போது நாம் பார்க்க இருப்பது பகா பதம். இப்போ இவ்வளோ நேரம் நாம் பார்த்தது எல்லாமே பகுபதம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பகா பதம். மரம், கழனி, எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா? இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாகவும் இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியுதா மாணவர்களே? எழுத்துக்கள் இந்த சொல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். எழுத்து வந்து பிரித்தா பொருள் தராது. பெரும்பாலும் இது வந்து வேறு சொல்லாக தான் அமையும். எப்படின்னா எழுதுகிறான் அப்படின்னு சொன்னதான் உன்னால் பிரிக்க முடியும். அதில் தான் நீ பகுப்பதத்தை கண்டுபிடிக்க முடியும். எழுதுன்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா எழுது என்பது கட்டளை சொல். அப்போ அதுதான் வேர் சொல். ஒரு வார்த்தைக்கான வேர், ஒரு அடிப்படை வேர் வந்து அதுதான்.
புரியுதுங்களா? அது வந்து நம்மளால் பிரிக்க முடியாது. இந்த மாதிரி பிரிக்க முடியாததை பகாபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இவை வந்து 4 வகைப்படும். என்னென்னா பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் அப்படின்னு சொல்லி 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. பாருங்க, பெயர் பகாபதம் அப்படின்னா அதில் எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த சொல்லெல்லாம் பிரிக்க முடியுமா? பிரித்தா பொருள் தருமா? இல்லை. இவை எல்லாமே வந்து பெயர் பகாபதம். அடுத்து வினை பகாபதம் பாருங்கள். நட, வா, படி, வாழ். இப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வினை பகாபதம். சரிங்களா? அடுத்து இடை பகாபதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண், கொல், தில், போல். இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா இடை பகாபதம். உரி பகாபதம் அப்படிங்கிறது உரு, தவ, நனி, கழி. சரிங்களா? உரு, தவ, நனி, கழி. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா உரி பகாபதங்கள். நமக்கு அதிகமாக நம்மளுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடியது பகுபதங்கள் தான். அதனால் பகுபதத்தையும் ஓரெழுத்து ஒரு மொழியையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. பகுபதத்தை எப்படியெல்லாம் பிரிக்கணும், அதோட உறுப்புகள் என்ன, அப்புறம் உறுப்புகளை பிரித்து அதனுடைய பெயர்கள் எப்படிலாம் நீங்கள் பகுபதத்தை உறுப்பிலக்கணமாக மாற்றி எவ்வளோ அழகாக பிரிப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பகாபதம்னா என்னன்னு இந்த 4 எடுத்துக்காட்டுகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை அழகாகவும் தெளிவாகவும் எழுதி வரவும். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.